சிவாய நம்ம வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, என்னுடைய சைக்கிளை பற்றி தான் பேச போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் இருந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் நான் டெய்லர் வேலை தான் செஞ்சேன். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அடிக்கடிக்கு அல்சர் ப்ராப்ளம் வரும். டாக்டர்கிட்ட போனால் என்னம்மா தொழில் செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் டெய்லர் வேலை செய்கிறேன் சாருன்னு. நீ டெய்லர் வேலையை விட்டுடுங்கம்மா, அது நீ எந்த அளவுக்கு செஞ்சாலும் ஈட்டு அதிகம், உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் சரி நம்ம பெங்களூர் போய் பூ வியாபாரம் செய்யலான்னு இங்கே புறப்பட்டு வந்தோம். இங்கே வந்து தலைமையில் தான் கூடையில் பூ தூக்கி கொண்டுட்டு போய் போட்டுட்ருந்தேன் ரெகுலர் வீட்டுங்களுக்கு. அப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு மேடம் வந்து, ஏம்மா லேட்டாக வரேன், எங்கள் வீட்டுக்கு 8 மணிக்கே வரணும்னு சொன்னேன்னா இல்லையா நாங்கள். மேடம் நான் நடந்து வர்றதுனால லேட் ஆகிடுதுன்னு. சரி உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னாங்க. தெரியும் மேடம் அப்படின்னா. எங்கள் வீட்டில் லேடிஸ் சைக்கிள் தான் இருக்குது, எடுத்துகிட்டு போனாங்க. அந்த சைக்கிள் தான் மக்கள், இந்த சைக்கிள். அந்த சைக்கிளை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன். எங்கள் பெரிய பையனை வந்து சிவில் இன்ஜினியர் படிக்க வச்சுருக்கேன். எங்கள் சின்ன பையனை வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் சேர்த்தி கொரோனாவில் 2 வருஷம் தான் முடிச்சிருந்தான். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டான். எங்கள் பாப்பா வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சிருக்கா. எனக்கு வயசான தாய், அக்கா, இத்தனை பேரையும் காப்பாற்றினது என்னுடைய உழைப்பும் அந்த சைக்கிள் மட்டும்தான். நான் என்னுடைய சிவபெருமானுக்கு எந்தளவுக்கு பக்தி கொடுப்பனோ அந்த சைக்கிளுக்கு அந்தளவுக்கு பக்தி கொடுப்பேன். எனக்கு வந்து 18 வருஷம் நான் மெரிச்சதுனால என்னவோ மக்களே, ஒரு நாளைக்கு இப்போ தான் தெரியுது, இந்த எக்ஸல் வாங்கின அப்புறம் ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் நான் சைக்கிள் மெரிச்சிருக்கேன். அப்படி மெரிச்சதுனால என்னவோ எனக்கு முழங்கால் வலி வந்துருச்சு. டாக்டருங்க நீங்கள் சைக்கிள் மெரிக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரின்னு நான் லோன் போட்டு எக்ஸல் வாங்கிக்கினேன் இந்த 3 வருஷமாக. அதனால தான் எக்ஸலில் போயிட்டுருக்கிறேன். மக்களே, நம்ம எப்படி வாழ்கிறோன்றது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்து காட்டணும். அடுத்தவங்களை வந்து நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது, நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து உழைப்பு, ஒழுக்கம், தெய்வ பக்தி, இது 3 இருந்துட்டால் கண்டிப்பாக உயர்வான இடத்துக்கு தெய்வத்தால் கொண்டு செல்லப்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் மக்களே, அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சி.